என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்கள்ட்ட. ரஹமத்துல்லா. அதாவது எனக்கு முன்பாக கேட்ட சகோதரர் ஜமாலி சாபா அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்களோ, இறைவன் ஒரு ஜான் அளவு நம்ம நெருங்கினா இறைவன் ஒரு முழளவு வரான், நடந்து வந்தா ஓடி வராங்கிற மாதிரி வருது. இந்த ஹதீஸுக்கு உங்கள் தரப்பினுடைய பதில் என்ன? அதாவது அல்லாஹ் அரசுல இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அது குர்ஆன்ல இருக்கிறதுனால சொல்றோம். அல்லாஹ்வுடைய காலே பாதத்தை வைப்பான் அப்படிங்கிறோம். அது நம்மளா சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை சொல்றோம். அப்ப அதுக்கு மாற்றமா இது வருது அப்படிங்கறத அந்த கேள்வி. நெருங்கி வருவேங்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ்வுடைய அரசுல அவன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இங்க நெருங்கி வர்றான், ஒரு ஜாம் வந்தா ஒரு முழம் வர்றேன், நீங்க நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன் என்றெல்லாம் சொல்வது கண்டிப்பா நெருக்கத்தை காட்டுற ஹதீஸ் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த இதுன்னு சொல்ல போனா பிச்சைக்காரனை கூட அல்லாஹ் நான் தாங்கிறான். இது நல்லடியார்கள் பெரிய நெருக்கமான ஆட்கள் இருக்கும்னு சொல்லல. நான் பசியோட வந்தனே, எனக்கு சோறு போடல, போட்டிருந்தாங்க என்னை பார்த்திருப்பீங்க, நான் குளிரா வந்தனே, எனக்கு ஏன் போர்வையை தரல, அவங்க பிச்சைக்காரன் அல்லான்னு சொல்ல முடியுமா? அப்ப எந்த இடத்தில் நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நேரடியான அர்த்தம் செய்வது தடையாக நிற்கிறதோ, எந்த இடத்தில் நேரடியான அர்த்தம் செய்தால் முரண்பாடு வருகிறதோ அந்த இடத்தில் விளக்கம் தான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைமை. நான் இன்னொரு சகோதரர் இதே விஷயத்தை கேட்கும் பொழுது தெளிவாக நினைஞ்சிருக்கிறேன். விளக்கிற எல்லா இடத்தையும் நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது. ஆனால் நேரடி அர்த்தம் செய்ய வேண்டிய இடங்கள்லயும் அந்த அர்த்தத்தை வேற அர்த்தத்தை மாத்தி செஞ்சிடக்கூடாது. அப்ப இது அவங்களா தான் சொல்றாங்க. அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? ஓடி வருவான நெருக்கத்தை தான் காட்டுக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. செய்ய வேண்டிய இடத்தில் கரெக்டா செஞ்சிருக்கிறாங்க. அரசுல இருக்கிறாங்கிறது செய்ய வேண்டிய இடம் இல்ல, அது அப்படி செய்ய வேண்டிய இடம். அரசுல இருக்கான்னு சொல்றது எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அதே மாதிரி கால வைக்குமான் என்பது ஒரு முரண்பாடு கிடையாது. நரகத்துல கால வைக்குவான், வச்சு நரகத்தினுடைய வெப்பத்தை குறைக்குவான், போதும்னு சொல்ல வைக்குவான் அப்படின்னு சொல்வது அதுல எந்த ஒரு முரண்பாடும் வர கிடையாது. ஆனா இதுல என்ன வருது? அதுக்கு நேர் முரணா வர்ற காரணத்தினால இதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். அப்ப இந்த விளக்கம் கொடுத்தல் என்பதுல நம்மளும் கொடுக்கிறோம், அவங்களும் கொடுக்கறாங்க. ஆனால் என்ன நீங்க விளங்கிக்கிறனே, கொடுப்பதற்கு ரீசன் இருக்குதா, அதுக்கு தகுதியான கேள்வியா அந்த காரணம் சொல்லப்படுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டும். அதனால அல்லாஹ் நெருங்கி சொல்ல போனா ஒரு ஜான் ஒரு முழம் இருக்குன்னு வைங்களேன், அல்லாஹுக்கு நமக்கு ஒரு ஜான் இருக்கு. ஒரு ஜான் நெருங்கி வரும்போது அவன் ரெண்டு ஜான் வந்து பின்னாடி போயிடுவான், நெருங்க மாட்டான். ஒரு முழம் நமக்கு அல்லாஹுக்கு இருக்கும்போது நெருங்கினா நம்ம ஒரு முழமா ரெண்டு முழமா நம்ம பின்னாடி தான் போயிடுவான், நெருங்க மாட்டாது. அந்த சொல்லுலயே என்ன வருது, அந்த நெருக்கத்துடைய அர்த்தம் என்னங்கிறது வருகிறது. ஏன் நெருங்க முடியாத ஒரு உதாரணத்தை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அவன் அல்லாஹ் 1000 ஆண்டு அர்த்தம் செய்ய இயலாதீங்க, கேட்டா தருவேன், கேட்டா தருவேன்டாலே அவன் அடியான இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது மாதிரி எல்லாம் வர்ற அந்த ஹதீஸுடைய மொத்த வாசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அது நெருக்கத்தை தான் குறிக்கிறது. அவன் கஷ்டம், அவனுடைய பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்வேன், அவனுக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மலக்குகள்கிட்ட பேசுவேன். இவன் ஒரு சபையில பேசினானே, ஆனால் இதை விட சிறந்த சபையில் நான் பேச வேண்டும் இவனுக்குள்ள இல்லைன்னு ஆகி போயிடுது. அப்ப அந்த ஹதீஸுடைய மொத்த வாசகத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு விளக்கம் தான் கொடுக்க வேண்டும். அதுக்கு விளக்கம் கொடுக்கிற காரணத்தினால அனைத்துக்கும் கொடுக்க கூடாது. அதுக்கு கொடுப்பதற்கு காரணம் இருக்கிறது. அனைத்துக்கும் கொடுப்பதாக இருந்தால் அனைத்துக்கு காரணம் சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் காரணத்தோடு விளக்கம் சொல்ல முடியுமோ அந்த இடத்தில் நேரடி அர்த்தத்தை விட்டுவிட்டு அதுக்கு பொருத்தமான வேற ஒரு அர்த்தத்தை தக்க காரணத்தோடு நம்ம சொல்லலாம். எந்த இடத்துல அப்படி காரணம் இல்லையோ சொல்லக்கூடாது என்றால் ஒரு குழப்பமும் கிடையாது. அல்லாஹ் நரகத்தில் கால வைப்பான் என்பதற்கும் இந்த ஹதீஸுக்கும் முரண்பாடு எதுவுமே இல்லைங்கிறத நானும் சொல்லிட்டு அவரும் சொல்லிவிட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஷரஃபுத்தீன். நான் ஜமாலி உஸ்தாத் அவர்களை நோக்கி என் கேள்வி, சும்மஸ்தவா அலல் அர்ஷி அப்படிங்கிற திருக்குரானுடைய வசனத்திற்கு எதிர் தரப்பினர் அமர்ந்தான் என்ற ஒரு பொருளை தந்தார்கள். அமர்ந்தான் என்ற பொருளை தரும் பொழுது அங்கு ஒரு பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் அமர்ந்தான், அல்லாஹ் அரிசில் அமர்கிறான் என்றால் அரிசி அவனை விட பெரியதா, அல்லாஹுவை விட அரிசி பெரியதா அப்படிங்கிற ஒரு வினா வருகிறது.
அப்ப அல்லாவிட அரிசி பெரியது, அல் அர்ஷுல் அக்பர் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அங்கு தென்படுகிறது. இது முறையானதா சரியானதா என்பதை பதில் தாருங்கள். இறைவனுக்கு உருவத்தை கொடுத்து அரிசில உட்கார வச்சுட்டா இது போன்ற கேள்வி வரத்தான் செய்யும். ஏன்னா அரிசிங்கிறது ஒரு படைக்கப்பட்ட பொருள், அதுல அல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனை தாங்குகிற அளவுக்கு அந்த பொருள் இருக்கணும். அப்ப அரிசி பெருசா இருந்தா அவனை தாங்கிட்டு இருக்க முடியும். நம்ம அல்லாஹ் அக்பர் தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் மிகப்பெரியவன். இப்ப எப்படி சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துடும், அல்லாஹ் அக்பர் அரிசி தான் பெருசு அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் எந்த அர்த்தம் இறைவனுக்கு பொருந்துமோ அதை கொடுங்க. இப்போ அல்லாஹ் போய் உட்கார்ந்தா உருவத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு, ஒரு இடத்த உட்கார வைக்க வேண்டியதா இருக்குது, 8 மலக்குகள் தூக்க வேண்டியதா இருக்குது, தண்ணிக்கு மேல மிதக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அரிசி தண்ணீர்ல இருக்கிறதா இருக்குது, அரிசி இறைவனை விட பெரியதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது. இது ஒன்றா இறைவனுக்கு சற்றும் தகாதவைகள், அல்லாஹ் கேள்வி கண்டல் செய்யறது. ஏன் உருவம் கொடுக்கறதுனால இவ்வளவு அபாண்டமான பொருள்லாம் வருது. பேசாம இறைவனுக்கு பொருத்தமான மீனிங் கொடுக்கலாண்ட எல்லோருமே ஒப்புக்கொள்றாங்க, இதுல மாற்று கருத்து இல்ல. இந்த இடத்துல இப்படிதான் கொடுக்கணும், எல்லா இடத்துலயும் அப்படி அல்ல, அவங்க ஒப்புக்கொள்ளக்கூடியவங்க. இந்த அரிசி விஷயத்திலும் உருவம் கொடுத்து உட்கார வச்சுட்டா இவ்வளவு சிக்கல் வருத, மலக்கு தூக்குறாண்டு வருத, தண்ணீர்ல மதக்கிறாண்டு வருத, அரிசி பெருசுன்னு வருது. இதுவெல்லாம் இறைவனுடைய பண்புக்கு மாற்றமானது அல்லவா? இறைவனுடைய பண்புக்கு பொருத்தமான மீனிங் கொடுத்துட்டா சிக்கலே கிடையாது, ஆட்சி அதிகாரம். அப்படி ஒரு அர்த்தமும் இஸ்தவாவுக்கு இருக்கத்தானே செய்யுது. அப்படின்னு விளங்கிட்டா சிக்கல் எங்க. எந்த அர்த்தம் கொடுக்கறங்கிறது தாங்க. உருவம்னு ஒண்ணு, உட்கார்ந்தாங்கிறது, ஆட்சி அதிகாரம் ஒண்ணு. எது இறைவனுடைய பண்புக்கு பொருத்தமானது, இறைவனுடைய கண்ணியத்திற்கு பொருத்தமானது அப்படி பார்த்து அந்த அர்த்தம் கொடுத்த வேண்டியதானே. இல்ல உருவம்னு இருக்குன்னு சொல்லிட்டதுனால அது இப்படியெல்லாம் அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் இறைவனை நம்மையும் ஆளாக்கணும் அப்படிங்கறதையும் இந்த தவறான அர்த்தம் செய்யக்கூடியவர்கள் யோசிச்சு பார்க்கணுங்க. அடுத்து இன்னொரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாண்பை கூட்டுகிற அளவுக்கு தான் எந்த செய்தியுமே சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாண்புக்கு எந்த சிதைவும் ஏற்படாத வகையில நம்ம விளக்கம் கொடுக்கணும். இந்த அரிசி விஷயத்துக்கும் அப்படித்தான். இல்ல அப்படியும் எல்லாரும் இப்ப இன்னைக்கு அமர்ந்தான்னு சொல்லக்கூடியவர்களும் சில வருடங்களுக்கு முன்பு இல்ல அந்த உட்கார்ந்தாங்கிறது அல்ல அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இப்பதான் அமர்ந்தாங்க நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இது சரியில்லைன்னு வரும்பொழுது நாளைக்கும் மாறலாம். ஆனா நம்ம இஸ்தவலாங்கிற மீனிங் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தான், அதான் அமர்ந்தான்டா என்ன கருத்து? அப்போ நம்ம மறுபடியும் சொல்ல அமர்ந்தா உட்கார்ந்தான்னு சொல்லிவிட்டான்னு நீங்க கேள்வி கேட்டவன் நினைச்சிடக்கூடாது. அந்த அர்த்தத்துக்கு அந்த பொருத்தமான அர்த்தம் அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறான் அப்படி அர்த்தம் வச்சா எந்த வகையிலும் அல்லாஹ்வுடைய மாண்பு குறையாது. போய் உட்கார்ந்தான் உருவத்தோடுண்டா அல்லாஹ்வுடைய மாண்பு குறைக்கிறோம், அதனால அர்த்தம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜமால். என் கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி தான். அதாவது அல்லாஹ் அரிசில இருக்கிறாங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்புறம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய அரிசனுடைய காலை பிடிப்பாங்க. அந்த அரிசை வானவர்கள் சுமப்பார்கள் அப்படிலாம் சொல்லப்படுது. அந்த வானவரை குறிப்பிடும் போது கூட அவங்களுடைய காதும் இந்த சோனை தோல் போச்சதுடைய நீளம் 200 வருஷத்தினுடைய பயணத்தினுடைய நீளம் என்று கூறப்படுது.